என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தியை சொல்ல அம்மா நான் காத்து நிற்கின்றேன். நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவரை ஒரு முறை நீ அழைத்து பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திராத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனையும், இந்த வாழ்க்கையில் நீ யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்துகிறதோ அதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய உண்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேண்டும் என்று நாம் ஓரிடத்தில் நின்றிருந்தாலும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதனை நாம் சரியாக பெற்றுக்கொண்ட பிறகுதான் மற்ற விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லாது போனால் அந்த விஷயம் உனக்கு தேவையில்லை என்று தோன்றிவிட்டது என்றால் என் பிள்ளை ஆரம்பத்திலேயே அதை விட்டு நீ விலகி விடுவதுதான் உனக்கு நல்லது. நான் சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதில் முதலில் உன் கவனம் முழுமையாக இருக்கட்டும். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை கொடுக்கப் போகிறது என்பதில் உன்னுடைய கவனங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கட்டும். இது நாள் வரையிலும் நாம் கடந்தது எல்லாம் போதும், இத்தனை காலமும் நாம் அனுபவித்தது எல்லாம் போதும் என்று எண்ணி இந்த வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட நினைக்கின்ற என் குழந்தையாக நீ இருக்கும் பட்சத்தில் ஒருபொழுதும் நீ இந்த வராகியினுடைய பிள்ளையாக வலம் வர முடியாது. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை அதிகம். என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகம். எல்லோராலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் அதிகம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எதிர்கொண்டு வாழ முடியும் என்ற நம்பிக்கை அதிகம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையானால் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டு பின் தங்கிட நினைக்காதல்லவா? அதனால்தான் அம்மா அப்படி சொல்கின்றேன். என் குழந்தையே, இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். உனக்கு கிடைக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக என்றோ உன்னை இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுத்திருக்கும். இனி நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்று யோசிக்கும் நேரம். இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? நல்ல சூழ்நிலைகளை எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் அல்லவா? அதனால் இனியும் எதற்காகவும் வருந்தி கொண்டோ வேதனைப்பட்டு கொண்டோ எந்த இடத்திலும் பின்தங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டோ என்னை தேடி வராதே. நான் வரும்பொழுது என் பிள்ளையினுடைய மனதில் மிகுந்த நம்பிக்கையும் சுறுசுறுப்பும் இருக்க வேண்டும். வராகி வந்துவிட்டால் நம் வெற்றி உறுதி என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்குள் வந்துவிட வேண்டும். அது போதும். நான் வேறு எதையும் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எதையும் சொல்லலாம். வாழவே வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு உன்னை தள்ளலாம். ஆனால் அதையும் மீறி நீ எடுக்கின்ற ஒரு முடிவு இந்த வராகி என் மீது கொண்ட அன்பினால் உனக்கு இருக்க வேண்டும். நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் உனக்கு கிடைப்பதாக இருக்க வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையில் எதையும் நீ சரியாக பெற துடிக்கின்ற இந்த நேரத்தில் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ இழக்க மட்டும் துணிந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உன் வசமாக்கிடவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி அத்தனையையும் உனக்கென கொடுத்திடவும் நான் முன் வந்து கொண்டே இருப்பேன். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பதம் பார்க்க நினைப்பவர்களும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைப்பவர்களும் ஏராளம்.
எல்லா நிலையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டியது அவசியம் அல்லவா? எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? அதனால் எந்த இடத்திலும் எதையுமே நீ தொலைக்காதே. இனியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒரு நாளும் பதறாதே. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் சரியாக உன் வசமாக்கி தரும் நேரம். நீ எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு பிள்ளையாக நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்கின்ற நேரம் அல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. என்னவாகும் என்றாலும் என் குழந்தை அந்த இடத்தில் நின்று நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்கு வேண்டிய எல்லாமும் தெளிவான ஒரு நிச்சயமான நம்பிக்கையையும் மனதார புரிதலையும் உனக்கு கொடுக்க போகின்றது. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தந்திடப் போகின்றது. என் குழந்தையே, நமக்கானது எல்லாமும் நம்மை வந்து சேரும் அல்லவா? அப்படியானால் நீ எதற்காக ஆசைப்பட்டாய்? எது நடக்க வேண்டும் என்று விரும்பினாய்? எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் போதும் என்று நீ யோசிக்கிறாய் என்பதனை எல்லாம் சற்று தெளிவாக நீ சிந்தித்து பார். அப்படி நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிவிட வேண்டும் என்று நினைப்பது சரிதானே? நீ யோசிக்கின்ற எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையாக நீ நிறைவேற்றிவிட நினைப்பது சரிதானே? அப்படியானால் இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எல்லாம் கடந்து என் பிள்ளை சரியானபடியான வெற்றியை நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு உடனிருந்து உன்னை வழிநடத்துவதும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவை கொடுப்பதும் உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நீ எங்கும் தயங்க வேண்டாம் அல்லவா? சரி, முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களையாவது நீ கவனமாக என்னவென்று கவனிக்க தொடங்கு. இனிமேலாவது உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தொடங்கு. யார் வேண்டுமானாலும் எதையும் செய்துவிட்டு போவதற்கு ஒன்றும் உன் வாழ்க்கை வேடிக்கையான விஷயம் அல்ல. இது அழகான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதனை நீ சரியாக புரிந்து கொண்டும் தெளிவாக உணர்ந்து கொண்டும் நல்லபடியாக எதையும் எதிர்கொண்டும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நல்லபடியான நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்குரிய உண்மையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும். இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் நின்று கொண்டே நீ உன் வெற்றியை பெறுவதற்குரிய தகுதியையும் பெற்று விடுவாய். அம்மா இதைத்தானே உன்னிடத்தில் எப்பொழுதும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி இதைத்தானே மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடத்துவேன் என்று உறுதி வாக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக உணரத்தான் வேண்டும். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை என் பிள்ளை கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மனதால் உன்னை எல்லோரும் பதம் பார்த்து விட்டார்களே என்று நினைக்காதே. இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் தெய்வம் கொடுக்கும் என்பதனை நம்பு. இவர்களுக்கு எல்லாம் சரியானதொரு புரிதலை தெய்வம் கொடுக்கும் என்பதனை நம்பு. எந்த இடத்திலும் தெய்வம் நம்மை காண்கிறது, தெய்வம் நம்மை கண்காணிக்கிறது என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் எப்பேற்பட்ட தவறுகளையுமே செய்வதற்கு அதிகமாக யோசிப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும், எதை கண்டு பயப்பட வேண்டும் என்பது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை ஒரு பொழுதும் திருத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் செய்வது சரியென்ற மனநிலையோடு தான் அவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லா நிலையிலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை நாம் எப்பொழுதும் தெளிவாக உணரும் பட்சத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இன்று நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம். அம்மா சொல்வது எல்லாம் நடக்குமா என்ற எண்ணம் கூட உனக்குள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்த பிறகு நீ நிச்சயமாக என்னை என்னவென்று தெரிந்து கொள்வாய்.
நான் உனக்கு எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் முன்னின்று உதவி செய்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய். எல்லா நிலையிலுமே நமக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயத்தை எல்லாம் எப்படி நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் சரியானபடி எல்லா நிலையையும் தாண்டி நீ நிச்சயமாக எதையுமே சரியாக செய்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலையில் உனக்கு நான் கொடுப்பது அத்தனையிலும் நீ விரும்பியபடியான ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் நான் உனக்கு நடத்தி தந்து உன்னை பேரானந்தப்படுத்துவேன் என்பதனை நீ உணர்கிறாய் என்றால், நான் சொல்லக்கூடிய நபரினுடைய பெயரை கேட்டதுமே என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். இவரால் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். சரியானபடி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நீ காண வேண்டிய நேரம். இனிமேல் நீ ஆசைப்பட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம். நாம் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம்தான் அது பணம். இந்த பணம் என்ற ஒன்று நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ நினைக்கிறாய் என்றால், நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உனக்கான மாறுதல்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய். உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று கலங்காதே. பணம் என்ற ஒன்றை உனக்கு தரக்கூடிய ஒருவரைத்தான் நாளை நான் அழைக்கச் சொல்கின்றேன். ஓம் குபேராய போற்றி என்று நாளை என் பிள்ளை ஒரு முறை சொல்லிப்பார். நாளைய விடியல் வியாழக்கிழமையின் விடியல் குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் என் குழந்தை, நாளைய தினம் குபேர பகவான் உன் இல்லத்தில் வாசம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய அதிசயத்தை கொடுக்க வேண்டும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் என் பிள்ளை இனிமேலும் எதற்கும் வருந்தாதே. உனக்கான நம்பிக்கைகளோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக நான் மாற்றி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில், எப்பொழுதுமே நான் வருகிறேன் இந்த வாழ்க்கையில் என்று நீ உணரும் தருணம் அல்லவா? சட்டென்று எதையும் மாற்றிவிட முடியாமல் போனாலும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். இனி ஒரு நொடி பொழுதும் இதிலிருந்து நான் பின்வாங்கி விட மாட்டேன். நீயும் இந்த சூழ்நிலையிலிருந்து பின்வாங்கி விடாமல் நம்பிக்கையோடு இரு. உனக்கு குபேர பகவானினுடைய அருளால் பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ விரும்பியதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்புகள் குறைவு. உனக்கு தெரிகிறது என்றால் நீ இந்த வராகியினுடைய பிள்ளை என்பதனால் நாளைய விடியல் குபேர பகவானினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். சந்தோஷமாக இரு. அது மட்டுமல்ல என் குழந்தையே, இன்று ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு விரதம் இருக்கின்றவர்கள் எல்லாம் நாளைய தினம் அந்த விரதத்தை முடித்து அவர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். எந்த இடத்திலும் தயங்காமல் நில். உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் சரியாக நடந்தே தீரும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுத்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் தெய்வங்களின் அருள் ஆசிகளை பெற்று உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நீ அடைய வேண்டும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. உனக்கென நான் கொடுப்பது அத்தனையிலும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
எல்லாம் உம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ கண்டு கொள்வாய். இந்த வாழ்க்கை தருவது அத்தனையும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.